இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வீட்டின் கூரை துணி அலமாரியில் இருந்து 2.5 கிலோகிராம் போதைப் பொருள் பறிமுதல். முழுக்கிலானில் கிங் பாப் கும்பல் முறியடிப்பு. ஸ்லாங்கூர் உடுபெர்னாமில் உள்ள வீடொன்றில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 5 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 2.4 கிலோகிராம் எடை கொண்ட அல்லது சுமார் 8000 ரிங்கிட் பெருமானம் உள்ள 3 கஞ்சா கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்றிரவு மணி 10:50 வாக்கில் 21 வயதுக்கும் 59 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த ஐவரும் கைது செய்யப்பட்டதை உலுக்கலான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது ஃபைசல் தாம்ரேவ் உறுதிப்படுத்தினர். அவர்கள் கைது செய்யப்பட்ட வீட்டின் கூரையில் இருந்து 1.7 கிலோகிராம் எடையிலான 2 கஞ்சா கட்டிகளும், துணி அலமாரியில் இருந்து 0.77 கிலோகிராம் எடையிலான கஞ்சா கட்டியும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கைது மற்றும் பறிமுதல் நடவடிக்கை வாயிலாக உலுக்கிலான் வட்டாரத்தில் கடந்த 6 முதல் 8 மாதங்களாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் கிங் பாப் கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஃபைசால் சொன்னார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உலுக்கிலான் மற்றும் உலுபெர்னாம் சுற்று வட்டார பகுதிகளில் விநியோகிக்க ஏதுவாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தவை எனவும், குறைந்தது 5000 போதை பித்தர்களுக்கு அவற்றை விநியோகிக்க முடியும் எனவும் நம்பப்படுகிறது. திருமணமாகி 19 நாட்களிலேயே போதைப் பொருள் வழக்கில் கைதானவர் மரண தண்டனையில் இருந்து தப்பினார். 5 ஆண்டுகளுக்கு முன் 653.38 கிராம் எடையிலான போதைப் பொருளை வைத்திருந்த குற்றத்திற்காக முன்னாள் பகுதி நேர குத்தகை தொழிலாளர் ஒருவர் மரண தண்டனை விதிக்கப்படுவதிலிருந்து தப்பினார். குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 30 வயது மதிக்கத்தக்க அந்நபருக்கு பினாங்கு ஜார்ஜ் டவுன் உயர்நீதிமன்ற நீதிபதி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 பிரம்படிகளும் விதித்து தீர்ப்பளித்தார். 4.85 கிராம் எடையிலான மீதாபிட்டமைன் வகை போதைப் பொருளை வைத்திருந்ததாக கொண்டுவரப்பட்ட கூடுதல் குற்றச்சாட்டுக்காக அவ்வாடவருக்கு மேலும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவ்விரு குற்றங்களுக்குமான சிறை தண்டனை அவர் கைதான நாளான 2019 ஏப்ரல் 13ஆம் தேதியில் இருந்து அமலுக்கு வருவதாக நீதிபதி அறிவித்தார். அதே குற்றத்தை புரிந்ததாக அவ்வாடவனுக்குடன் இணைந்து குற்றம் சாட்டப்பட்ட அவரின் 30 வயது மனைவியை நீதிமன்றம் குற்றச்சாட்டிலிருந்து விடுவித்து விடுதலை செய்தது. தனது கட்சிக்காரர் கைதான போது அவருக்கு திருமணமாகி வெறும் 19 நாட்களே ஆகியிருந்தது. அதோடு 5 ஆண்டுகள் தடுப்பு காவலையும் அவர் இப்போது நிறைவு செய்துவிட்டதால் திருந்தி மீண்டும் சமூகத்தின் அரவணைப்பில் செல்ல நீதிமன்றம் அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும் என அவரின் வழக்கறிஞர் முறையிட்டார். எனினும் மற்றவர்களுக்கும் நல்லதொரு பாடமாக இருக்க வேண்டி கடும் தண்டனையை வழங்குமாறு அரசு தரப்பு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்ட நிலையில் நீதிபதி அத்தீர்ப்பை வழங்கினார். கல்வி அமைச்சு பாலர் பள்ளி வகுப்புகளை விரிவுபடுத்தி ஆசிரியர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்கள் முழுவதும் பாலர் பள்ளி வகுப்புகள் விரிவுபடுத்தப்படும். பாலர் பள்ளிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் இள வயதிலேயே மாணவர்கள் இடையிலேயே பள்ளியில் இருந்து விலகும் பிரச்சனையை தொடக்க கட்டத்திலேயே தீர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த முடியும் என கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஆசிரியர் தொழில்திறனை மேம்படுத்தவும் கவனம் செலுத்தப்படும் என்பதோடு சேவையில் ஆசிரியர்களின் திறமை மற்றும் தொழில் முறையை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களும் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆசிரியர்களின் இலக்கவியல் திறனின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கற்றல் மேலாண்மை அமைப்பு தளமும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் கல்வி முறையை மேம்படுத்துவதை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து உலக வங்கி மலேசிய பொருளாதார கண்காணிப்பு மையம் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து கல்வி அமைச்சு விவேகமான பதிலடி நடவடிக்கையாக இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தொடக்க பள்ளியில் சேரும் மலேசிய குழந்தைகளில் கிட்டத்தட்ட 24 விழுக்காட்டினர் இன்னும் பள்ளிக்கு தயாராகும் திறன்களை கொண்டிருக்கவில்லை என உலக வங்கி மலேசிய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்துல் கலாம் விருது விழா சிறந்த அரசியல்வாதி விருதை பெற்ற மாய்காவின் உதவி தலைவர் டத்தோட்டி முருகையா. அப்துல் கலாம் விருது விழாவில் சிறந்த அரசியல்வாதிக்கான விருதை மாய்காவின் உதவி தலைவர் டத்தோ முருகையா பெற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டில் பிரதமர் துறை அமைச்சின் கீழ் பொது புகார்களை கவனிக்கும் துணை அமைச்சராக அரசியல் பயணத்தை தொடங்கினார். அந்த சமயத்தில் முருகையா பிபிபி கட்சியின் இளைஞரணி தலைவராகவும் இருந்துள்ளார். மிகுந்த விவேகத்துடன் மக்களின் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்து இவர் அன்று மக்கள் மத்தியில் நற்பெயரையும் கொண்டிருந்தார்.
பின்னர் மாய்காவில் இணைந்த இவர் அக்கட்சியின் உதவி தலைவர் பதவியை எட்டிப்பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக அரசியல் அனுபவங்களை கொண்டவரும் சிறந்த சேவையாளருமான இவருக்கு அண்மையில் அனைத்துலக அளவில் தமிழக APJ அப்துல் கலாம் அமைப்பின் கீழ் நடத்தப்பட்ட அப்துல் கலாம் விருது விழாவில் சிறந்த அரசியல்வாதிக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. MICCயில் வாக்குமூலம் அளித்த பின் பெர்லிஸ் மந்திரி பசார் வீடு திரும்ப அனுமதி. பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லி MICC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டார். ஷுக்ரி தடுத்து வைக்கப்படவில்லை என அவரது அதிகாரப்பூர்வ முகநூலில் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. ஷுக்ரி கைது செய்யப்படவில்லை என அந்த முகநூலை கையாளும் நிர்வாகி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தனது மகன் போலி பண கோரிக்கை விவகாரத்தில் சம்பந்தப்பட்டது தொடர்பில் நேற்று காலையில் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஷுக்ரியை MICC அழைத்திருந்தது. 63 வயதுடைய பெர்லிஸ் மாநில பாஸ் ஆணையாளருமான ஷுக்ரி நேற்று காலையில் புத்ரஜயாவில் உள்ள MICC அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். பெர்லிஸ் ராஜா தொங்கு சையத் சிராஜுதீன் புத்ரா ஜமாலிற்கு குடிநீர் விநியோகம் செய்தது தொடர்பில் 6 லட்சம் ரிங்கெட் போலி பண கோரிக்கையில் தனது மகனுக்கு தொடர்பு இருப்பதாக வெளியான தகவலை ஷுக்ரியை MICC தொடர்ந்து அழைத்திருந்தது. பிப்ரவரி 19ஆம் தேதியிடப்பட்ட பணம் செலுத்தும் ரசீது நகல் வைரலானதை தொடர்ந்து துங்கு சையத் சிராஜுதீனுக்கு 19,505 ரிங்கிட் மதிப்புள்ள குடிநீர் விநியோகத்திற்கான பண கோரிக்கை அதுவென தெரிவிக்கப்பட்டது. துவாங்கு பௌசியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அந்த குடிநீர் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் குடிநீர் விநியோகம் எதுவும் வழங்கப்படவில்லை என இப்போது தெரிய வந்துள்ளது. ஆவணத்தின் நம்பகத்தன்மையை உடனடியாக சரிபார்க்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது. 2024 மார்ச் மாதத்திற்கான கூடுதல் வாக்காளர் பட்டியல் வெளியீடு சரிபார்க்க 1 மாத கால அவகாசம். 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான கூடுதல் வாக்காளர் பட்டியல் அங்கீகரிக்கப்பட்டு நேற்று அரசிதழில் இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து மே 29ஆம் தேதி வரை 1 மாத காலத்திற்கு அது பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் SPR கூறியது. இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியல் மார்ச் 1 தேதி தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி வரை தானியங்கி முறையில் பதிவு செய்யப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட 38,729 புதிய வாக்காளர்கள், தொகுதி மாறிய 6,282 வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பிரிவு மாறிய 1,737 வாக்காளர்களின் விவரங்களை உள்ளடக்கியிருக்கிறது. எனவே மேற்கண்ட பிரிவுகளை சார்ந்தவர்கள் இந்த 1 மாத காலகட்டத்தில் இந்த கூடுதல் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களையும் விவரங்களையும் சரிபார்த்துக் கொள்ளுமாறு SPR கேட்டுக் கொண்டுள்ளது. மகனுக்கு வேண்டுமென்றே 2வது முறையாக பிறப்பு பத்திரத்தை விண்ணப்பித்த தந்தைக்கு 8,000 ரிங்கிட் அபராதம். பஹாங்கில் தனக்கு பிறந்த முதல் வாரிசை வேண்டுமென்றே 1க்கும் மேற்பட்ட தடவை பதிவு செய்த தந்தைக்கு 8,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. 38 வயது அப்துல் அசீஸ் சைனி குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜெரானூட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி அத்தீர்ப்பை வழங்கினர். அபராதத்தை செலுத்த தவறினால் 10 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வர்த்தகரான அந்நபர் 16 வயது மகனுக்கு தாமதமாக பிறப்பு பத்திரம் எடுப்பதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேசிய பதிவுத்துறை JPN அலுவலகம் ஒன்றிற்கு சென்றுள்ளார். ஆனால் JPN அதிகாரிகள் ஆவணங்களை பரிசோதித்ததில் குடிமகன் அல்லது பிரிவின் கீழ் 2008ஆம் ஆண்டே அவரின் மகனுக்கு பிறப்பு பத்திரம் எடுக்கப்பட்டு விட்டதை கண்டுபிடித்தனர். கம்போடிய நாட்டு பெண்ணை முறையாக திருமணம் செய்து கொண்டதற்காக சான்றிதழை அவர் சமர்ப்பிக்க தவறியதாலேயே மகனின் பிறப்பு பத்திரம் அந்த பிரிவின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது. பிறகு JPN அதிகாரிகள் துருவி விசாரித்ததில் ஏற்கனவே பிறப்பு பத்திரம் எடுத்துவிட்டதை அவர் ஒப்புக்கொண்டு அந்த பிறப்பு பத்திரத்தை JPN அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் அதிக விலையில் வீடுகள் விற்கப்படும் இடங்களின் பட்டியலில் கோலாலம்பூர் முதலிடம். நாட்டில் மிக அதிக விலையில் வீடுகள் விற்கப்படும் நிலையை கோலாலம்பூர் தொடர்ந்து தற்காத்து வருகிறது. 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் கோலாலம்பூரில் மறு விற்பனை செய்யப்பட்ட வீடு விலையின் சராசரி விலை 8,1,557 ரிங்கிட் என பதிவாகி இருக்கிறது. புதிய வீடுகளின் விலை 7,08,462 ரிங்கிட் ஆகும். கோலாலம்பூருக்கு அடுத்த நிலையில் சரவாக், சபா மற்றும் ஜொகூரில் உள்ள வீடுகளின் விலை அதிக விலையில் இருப்பதாக குடியிருப்பு வீடுகளுக்கான விற்பனை சந்தை அறிக்கை குறிப்பிட்டுள்ளது.
தெலங்கானாவில் தான் வீடுகளின் மறு விற்பனை விலை மிக குறைந்த விலையில் உள்ளது. அங்கு ஒரு சராசரி வீட்டின் விலை 2,93,714 ரிங்கிட் ஆகும். அதற்கடுத்து பேராக், கெடா மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன. புதிய வீடுகளின் விலை மலாக்காவில் தான் மிக குறைந்த விலையில் விற்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. 2024 முதலாம் காலாண்டில் அங்கு விற்கப்பட்ட வீடுகளின் சராசரி விலை 3,05,463 ரிங்கிட் ஆகும். ஜெர்மனியில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 புகாட்டி வெய்ரான் சூப்பர் கார்களில் ஒன்று ஜோலோவுக்கு சொந்தமானது. MACC தகவல். ஜெர்மனி முனிச் நகரில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 புகாட்டி வெய்ரான் கார்களில் ஒன்று தப்பியோடி மறைவாக வாழும் தொழிலதிபர் லோடெக் ஜோ என்பவருக்கு சொந்தமானது என்பது MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனினும் எஞ்சிய 3 சூப்பர் கார்கள் அபுதாபியின் அனைத்துலக பெட்ரோலிய முதலீட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான காட்டம் அல்குபைசியுடன் தொடர்புடையவை என நம்பப்படுகிறது. குறிப்பாக ஜோலோவிடம் இருந்து கையூட்டு பெற்றவர் என நம்பப்படும் அபுதாபியின் முன்னாள் நிறுவனமான ஆபர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் PJS நிறுவனத்தின் முன்னாள் தலைமை செயல்முறை அதிகாரி முகமது பட்டாவி அல் ஹுசைனுக்கு சொந்தமாக கார் ஒன்றும் அதில் அடங்கும் என கூறப்படுகிறது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை 2020 ஆண்டுக்கும் 2022 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்பட்டது. அவ்வழக்கு தொடர்பில் தகவல்களை திரட்ட மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனிக்கு தனது அதிகாரிகளை அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1MDB ஊழலுடன் தொடர்புடையது என நம்பப்படும் 4 சிறப்பு பதிப்பு புகாட்டி வெய்ரான் சூப்பர் கார்களை முனிச் நகரில் உள்ள தனியார் கிடங்கு ஒன்றிலிருந்து ஜெர்மனிய போலீசார் கைப்பற்றியதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் வலியுறுத்து. உலகெங்கும் தொழிலாளர்களின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் மதிப்பளித்து கொண்டாடப்படும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபடுவோம் எனும் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதற்கு ஏற்ப மாய்காவும் தனது பங்கு காலத்தில் இறங்கி இந்திய சமூகத்திற்கு பல உதவிகளை செய்து வருவதாக கூறியுள்ள அவர், இன்றைக்கு நமது இந்திய சமூகத்தில் பலர் வசதிகளோடு வாழ்வதற்கு அன்று நமது மூதாதையர்கள் ரப்பர் தோட்டங்களிலும் துப்புரவு துறைகளிலும் வழங்கிய உழைப்புதான் காரணம் என்பதை நினைவுறுத்தியுள்ளார். இதனிடையே நாட்டில் உள்ள தொழிலாளர் சமூகத்தில் குறிப்பாக இந்திய சமுதாய தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை களைந்து தேவைப்படும் உதவிகளையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்கும் தொடர்ந்து பாடுபடுவோம் என தொழிலாளர் தினத்தில் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் உறுதி அளித்திருக்கின்றார். இந்தோனேஷிய காதலி 28 முறை குத்தி கொலை, மரண தண்டனையில் இருந்து தப்பிய கொலையாளி. 6 ஆண்டுகளுக்கு முன் தனது இந்தோனேசிய காதலியை 28 முறை கத்திகால் குத்தி கொலை செய்த கட்டுமான நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளர் மரண தண்டனையில் இருந்து தப்பியுள்ளார். சாப்ரி அப்துல் வஹாப் எனும் அவ்வாடவருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் குழு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையாக மாற்றி தீர்ப்பளித்தது. 46 வயது அந்நபருக்கு கூடுதலாக 12 பிறமடிகள் விதிக்கவும் நீதிபதிகள் ஏகமனதாக முடிவெடுத்தனர். சாப்ரி கைதான நாளான 2018 மார்ச் 10 சிறை தண்டனை காலம் தொடங்கும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தாம் குற்றம் இழைத்ததாக கூறி ஷாலாம் உயர்நீதிமன்றம் தனக்கு விதித்த தண்டனையை ரத்து செய்ய கோரி சாப்ரி முன்னதாக மேல்முறையீடு செய்திருந்தார். அதனை நேற்று நிராகரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஷாலாம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு சரியே என்றும் சம்பவத்தின் போது சாப்ரி சரியான மனநிலையில் இல்லை என்ற வாதம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் தீர்ப்பில் விளக்கியது. எனவே அவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டது, நிலைநிறுத்தப்படுகிறது என்றாலும் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விடாது குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்ததால் பொறுமை இழந்து 2018 மார்ச் 10 சாப்ரி தனது காதலியை படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. உறிஞ்சி குழாய் கொடுக்காததால் அடாவடியாக நடந்து கொண்ட தென் கொரிய பெண், இணையவாசிகள் கடும் கண்டனம். தான் ஆர்டர் செய்த பானத்தில் ஸ்ட்ரா எனப்படும் உறிஞ்சு குழாய் இணைக்கப்படாத காரணத்தால் தென் கொரிய பெண் ஒருவரின் அடாவடியான செயல் இணையவாசிகளின் கடும் கண்டனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் இலக்காகியுள்ளது. இம்மாதம் 4 சிஹிங் நகரில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது.
பானத்துடன் உறிஞ்சு குழாயை வைக்கவில்லை எனும் அற்ப விஷயத்திற்காக பெண் ஒருவர் உணவகம் ஒன்றை தொடர்பு கொண்டுள்ளார். சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மேலாளர் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதோடு தமது தரப்பு தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வகையில் உறிஞ்சு குழாயுடன் இலவச கேக் ஒன்றையும் அப்பெண்ணிற்கு அனுப்பியுள்ளார். எனினும் டெலிவரி அல்லது விநியோகம் தாமதமானதால் சினமடைந்த அப்பெண் நேரடியாக உணவகத்திற்கு வந்து கத்தி கூச்சல் போட்டதோடு சம்பந்தப்பட்ட மேலாளரை மண்டியிட்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்குமாறு கூறியது பலரை சினமடைய செய்துள்ளது. அச்சம்பவத்தால் சம்பந்தப்பட்ட உணவகத்தின் மேலாளர் மன உளைச்சலுக்கு இலக்காகி உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வரி ஏய்ப்பு செய்வோர் வீட்டில் சோதனை, சட்டத்தில் இடம் உண்டு என்கிறது LHDN. வரி ஏய்ப்பு செய்வதாக கண்டறியப்படும் எந்த ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனையிடப்பட உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN-க்கு சட்டத்தில் அதிகாரம் உண்டு. தேவைக்கு ஏற்ப அந்த அதிகாரத்தை LHDN பயன்படுத்தும் என அதன் தலைமை செயல் அதிகாரி டத்துஸ்ரீ அபு தாரிக் ஜமாலுதீன் தெரிவித்தார். பல்வேறு தரப்புகளிடம் இருந்து பெறப்படும் தகவல்களை கொண்டு அச்சோதனைகளை மேற்கொள்ள LHDN-இடம் வழிவகைகள் இருப்பதாக அவர் சொன்னார். வரி ஏய்ப்பு சம்பவங்களில் தேவை ஏற்பட்டால் மட்டுமே சோதனையிடும் அளவுக்கு விவகாரம் செல்லும். மற்றபடி பெரும் சிக்கல் இல்லை என்றால் வழக்கமான தணிக்கை முறையை பின்பற்றப்படும் என அவர் விளக்கினார். வரி ஏய்ப்பை முடிந்தவரை முறியடிக்க LHDN முயலும் என்றார் அவர். இந்த இ-வாய்ஸ் முறை அடுத்த ஆண்டு ஜூலையில் முழுமையாக அமலுக்கு வரவிருக்கின்றது. ஷாலாமில் நிறைமாத கர்ப்பிணியிடம் கைவரிசை, ஆடவனை விரட்டி பிடித்த பொதுமக்கள். ஸ்லாங்கூர் ஷாலாமில் பேரங்காடி கழிவறையில் வைத்து நிறைமாத கர்ப்பிணியின் கைப்பையை திருடிய ஆடவன் கைதாகியுள்ளான். பிரசவத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக நேற்றிரவு செக்ஷன் 23 உள்ள அப்பேரங்காடிக்கு 37 வயது அப்பெண் தனியாக சென்ற போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. கழிவறை கதவில் தான் மாட்டி வைத்திருந்த கைப்பையை காணாது அதிர்ச்சி அடைந்தவர் வெளியில் வந்து உதவி கோரி கூச்சலிட்டுள்ளார். அப்போது கைப்பையுடன் தலை தெறிக்க ஆடவன் ஓடுவதை கண்ட பொதுமக்கள் அவனை துரத்தி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். கைதான 22 வயது இளைஞன் ஏற்கனவே போதைப்பொருள் மற்றும் குற்ற செயல் தொடர்பில் 4 குற்றப்பதிவுகளை கொண்டிருந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். அவனை 3 நாட்கள் தடுத்து வைத்து குற்றவியல் சட்டத்தின் 380வது பிரிவின் கீழ் விசாரிக்க நீதிமன்ற ஆணை பெறப்பட்டதாகவும் இக்பால் சொன்னார்.